ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜெண்ட் இருக்கார்ல, அவரோட புது படம் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லீடர். ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். எனக்கு என்னென்னா, திடீர்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சிக்கு வந்து ஃபயர் விட்டுட்ருந்தாங்க. நான் என்னடா எல்லாம் ஃபயர் விட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவரோட அந்த கிளிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவாங்க தெரியுமா, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சம்திங் நிறையா சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி பற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதோட டீசரை ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு இன்னும் இதில் என்னென்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு அதை பற்றி பேசுவோம். ஓகே, வண்டி எங்கடா போச்சு? ஆனா எல்லா ஏரியாவிலே ஆளு இறங்கி தேடிட்டு இருக்கானே. அவனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணா, ஒரு வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பார்க்குறேண்ணே. அண்ணாச்சியோட என்ட்ரி. நம்ம வண்டியை தொட்டுருக்கான். போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ணே. என்னல சொல்லுத? ஆமாண்ணே, அந்த புள்ளியோட அப்பா. இதெல்லாம் பிறந்துட்டு போகுது. செம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. ஒன்றாவது படத்துக்கு ரெண்டாவது படத்துக்கும் தாடியெலாம் வச்சு வேற மாதிரி வேற ஆளே. இன்னும் தொண்டையிலே இருக்கு கத்தியெல்லாம். நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. பிஜிஎம் சாம் சேசன் நினைக்கிறேன். கைஸ், ரிலீஸ் இந்த படம் ஐ திங்க் காது கேட்காத ஒரு பொண்ணு, அது அவரோட காது கேட்காத ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து, மேபி வந்து ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பண்ணுற ஒரு கேங்காக இருக்கலாம். ஸோ அவர் பொண்ணை கடத்திடுவாங்க, ஒரு அப்பாவை அவர் போய் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில. ஆனால் இதை பார்க்கும்போது என்னென்னா, அந்த மெர்சிடிஸ் கார் இருக்குல்ல, ஸோ அதுவும் அந்த ரெட் ஷர்ட்டையும் தான் படம் முழுசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்க அந்த ரெட் ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து படம் முழுசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இது ஒன் நைட்டில் நடக்கிற கதையாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா, ஆனால் தெரியல, பார்ப்போம். இன்னொன்று அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன், ஏதோ ஏர்போர்ட்லேயே, ஆனால் எங்கேன்னு தெரில, சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த படத்துக்கு வந்து அவர் மேக்கப்பே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரோட ரியல் ஸ்கின் டோன் நினைக்கிறேன் இந்த படத்தில் இருக்கிறது. இன்னொன்று தாடி, போன படத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக பொம்மை மாதிரி இருந்தார். எல்லாத்துக்கும் தெரியலாம், பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு க்ரௌட் புல்லிங் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு க்ரௌடு வரும்ல, ஒரு பெரிய ஹீரோக்கு இப்போ விஜய் சாருக்கு, அஜித் சாருக்குலாம் வரும்ல, அந்த மாதிரி க்ரௌடு அவரை கலாய்க்கிறதுக்காகவே வந்த ஒரு க்ரௌடு அந்த அவரோட மொதல் படத்துக்கு. ஓகேவா, ஏன்னா எல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ ட்ரோல் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு படம் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்குது. எப்படின்னா, எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு அந்த அப்பா ஐயோ மறுபடியும் அந்த டைலாக் பேசிட போகிறாரா அப்படின்னு சொல்லி, இப்போ நான் சயின்டிஸ்ட் இல்லைடா அப்பாடா அப்படின்னு வரல அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சத்தமாக கத்தி பேசிட போகிறாரோடு பயந்துட்டேன். பட் சட்டெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவர் அவர் டைரக்டர் துரை செந்தில்குமார். அவர் வந்து இந்த கொடி, அப்புறம் இப்போ கடைசியாக அந்த கருடன், எதிர்நீச்சல், அந்தமாரி படம் எடுத்த டைரக்டரு. ஸோ சாலிடான டைரக்டர். இந்த காக்கி சட்டை, உண்மையிலே காக்கி சட்டையும் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். ஸோ ஒரு சாலிடான டைரக்டர் தான் அவர் என்ன நினைக்கிறேன், அவர் வந்து நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் அண்ணாச்சிக்கு
நம்ம எழுதுகிற கதையில் அண்ணாச்சி உள்ளே எழுதிட்டு வர வேண்டாம். அண்ணாச்சிக்கு எந்த கதை செட் ஆகுமோ அந்தமாரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி சம்பவம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன் வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி என்னென்ன பண்ண காத்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள் பண்ண காத்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிறது பாசிட்டிவ் வே அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் வே. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த படம் சான்சஸ் இருக்குது. கிளிக் ஆயிடுச்சுன்னா ஓஹோன்னு போகிறதுக்கும் சான்ஸ், ஐ மீன் ஓஹோனா பிளாக் பஸ்டர் அந்தமாரி சொல்கிறேன், அந்தமாரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே பேலன்ஸாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from our New Lens YouTube channel. Bye.